தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா ஊடகங்கள்லேயும் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு. பழனிமலையை வச்சு சிவனுக்கே அப்பன் மகாவிஷ்ணுன்னு சொன்னேன். அதெல்லாம் யாருக்கும் பெருசாக தெரியாது, தெரியக்கூடாது. ஆனால் சொல்கிறவன் சொன்னால் நடந்துக்கிட்டு இருக்கிறத நான் உணர்ந்துக்கிடுவேன். அருணாச்சலேஸ்வரர் என்ன, முருகன் என்ன, அருணகிரிநாதர் என்னன்னே இந்த தம்பிக்கு தெரியாது. தம்பி பேர் மகாவிஷ்ணுன்னு வச்சுட்டான். அதுக்கு தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே தம்பியை பிடிச்சி உள்ளே அடைச்சிது. நல்ல நாள் சனிக்கிழமை. அப்போ சனீஸ்வரன் என்ன, விநாயகன் என்னன்னே தம்பிக்கு தெரியாது. தம்பி 10ஆம் கிளாஸ் வரை படிச்சுட்டு புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு அந்த ஈசா யோகாவில் போய் ஜக்கி வாசுதேவ்கிட்ட ஒரு கொஞ்ச நாள் சிஷியர் ஆன உடனே அவர் சொற்பொழிவு ஆற்றின மாதிரி இவனும் சொற்பொழிவு ஆற்றி உலக அளவில் கல்கி அவதாரமே தான் நினச்சிக்கிட்டான். கல்கி என்றால் புகழ், திருப்புகழ் அருணகிரிநாதர். அதுக்கு தான் என்னோட பதிவில் அருணகிரிநாதர் ஈசன்னு வச்சேன். அதெல்லாம் யாருக்கும் பார்க்க நேரம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பேசுகிறது எனக்கு பெருமை தான். அம்மை அப்பன் துணை.